மாஸ்டர்ஸ் மெனு புக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நான், பராத்தா, ரோட்டி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஒரு பெர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷான பட்டர் சிக்கன். இன்னைக்கு நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா சிம்பிளா எப்படி பட்டர் சிக்கன் செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கனை இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேரினேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர். மசாலா எல்லாம் சிக்கனோட நல்லா மேரினேட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது அரை மணி நேரம் ஊறட்டும். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். இதுக்கு எந்த தண்ணியும் சேர்த்தக்கூடாது. இது சிக்கனே தண்ணி விடும். இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் குக் பண்ண ஸ்டாக் வாட்டர்லேயே நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு நம்ம எல்லா பொருளையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போது அந்த டேஸ்ட் உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். இதில் ஒரு பீஸ் இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் அந்த சிக்கன் ஸ்டாக்லேயே நல்லா குக் ஆகணும். வெங்காயம் ரொம்ப நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம பழுத்த தக்காளி 4 கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தக்காளி அதிகமாக தான் சேர்த்துக்கணும். தக்காளி வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கலருக்காக 5லேருந்து 6 காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். இது எனக்கு காரம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்ததுன்னா உங்கள் மிளகாவோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த பட்டர் சிக்கன் செய்யறதுக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா அந்த தண்ணியிலே குக் ஆகணும். அப்போதான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளி நல்லா பாதி வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை, அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் ரொம்ப நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் நம்ம 15 பாதாம் பருப்பு சேர்த்திக்க போகிறோம். யூஸ்வலாக இந்த ரெசிபிக்கு முந்திரி பருப்பு சேர்த்துவாங்க. எனக்கு பாதாமோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி பாதாம் சேர்த்திருக்கேன். இது உங்களுக்கு முந்திரி பருப்பை விட இது கொஞ்சம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட்டர் சிக்கன் நல்லா க்ரீமியாக வரதுக்காக தான் நம்ம இன்றைக்கி பாதாம் பருப்பு சேர்த்திருக்கோம். பாதாமை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தோல் உரிச்சதுக்கப்புறமா நான் இதில் சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துன தண்ணிலாம் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வெங்காயம் தக்காளிலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்திருக்க மசாலாவை 5லேருந்து 6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். நல்லா சிக்கன் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா குக் ஆகணும். இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ தேவைப்பட்டா 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இன்னும் நல்லாயிருக்கும். பட்டர் சிக்கனோட ஃப்ளேவருக்காக நம்ம கொஞ்சம் கசூரி மெத்தி சேர்த்திக்க போகிறோம். இது காஞ்ச வெந்தய கீரை. இதை சேர்த்திட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இது அதிகமாக சேர்த்திக்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு கசப்பாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவும் டேஸ்டான பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி பட்டர் சிக்கன் நானோட வச்சு சாப்பிட போகிறேன். நீங்கள் இது ரோட்டி, சப்பாத்தி, பராத்தா எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரது கண்டிப்பாக பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.